குட் மார்னிங் ஒன்றால். ஸோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 2 அண்ட் 2A ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இப்போ சிலருக்கு குரூப் 2 அப்படின்னு வந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2Aலையும் வந்திருக்கும். இப்போ என்ன முதல் கன்ஃபியூஷன் என்னன்னா 2ல வந்துருச்சு, ஆனா எனக்கு வந்து 2 பயமா இருக்கு, நான் 2A படிக்கவா, அது எடுத்துக்கலாமா, 2 விட எனக்கு அட்லீஸ்ட் 2Aவாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பயம் வரும். நம்ம வந்து இதுல கிடைச்சது நம்ம ஈஸியா போயிடலாம், இது வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது, நம்ம டிஸ்கிரிப்டிவா நமக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணணும், இது நம்ம பண்ண தேவையில்லை இல்லையா? அப்ப பெருசா கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பெருசா வராது சரிங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மேக்ஸும் கிராமரும் உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து 2Aவை வந்து பயத்துல எடுப்பான், ஃபோக்கஸ் பண்ணுவான் சரிங்களா? அது தப்பு இல்லை, அது வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா விஷயம் இங்க 2ல செலக்ட் ஆகிங்கன்னா இதே விஷயம்தான். இதே விஷயத்த நீங்க இப்படி எப்படி பார்க்கணும்னா, ஆல்ரெடி நம்ம இப்போ ரிசல்ட் வந்ததுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எவ்வளவு டீப்பா பார்த்துட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? நம்ம எவ்வளவு ரொம்ப டீப்பாவே பார்த்துட்டு இருக்கோம். கூடவே ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 டெஸ்ட் கிட்ட நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு இல்லையா? அப்ப இந்த இவ்வளவு டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் என்னன்றது ஓரளவுக்கு நமக்கு பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கும். கூடவே நம்ம அடிஷ்னலா நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் 2 என்ன ஆட் ஆக போகுது, மேக்ஸும் கிராமரும் தான். அதே மேக்ஸ் நம்ம 25 மார்க்கு நம்ம வந்து இங்க நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்ச மேக்ஸ் கிடையாது. இது வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போறோம். அந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது நம்ம பார்க்கப்படுது. மேக்ஸ் கிராமர் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சரி, எங்க தமிழ் இலக்கணமோ அது இங்கிலீஷ் கிராமரும் சரி, ரெண்டுமே உங்களுடைய குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் நீங்க படிச்சதுதான் இல்லையா? இப்போ படிச்சதுனால அது ஈஸி, படிக்காதனால கஷ்டம் அப்படின்ற பேச்சுக்கே நான் வரல சரியா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுடைய பயத்தை முதல்ல போக்கணும். 2Aன்ற நீங்க எடுக்கக்கூடிய அந்த எண்ணம் அப்படின்றத நீங்க மாத்தணுங்கிறத நான் சொல்ல வரேன் சரிங்களா? இன்கேஸ் 2ல வந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்ய போறாங்க கூடுதலா அப்படின்ற எதை நீங்க பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணிட்டா ஈஸி. ரெண்டுத்துக்கும் சேர்ந்து நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொன்னு படிக்கணும், விச் இஸ் கால் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லையா? தமிழ் எலிஜிபிலிட்டி. இப்போ ஒரு சப்ஜெக்ட் அந்த இடம் அந்த ஏரியா டஃப் ஈஸி அப்படின்ற கால்குலேஷன்லாம் நீங்க போடக்கூடாது சரியா? நானும் உங்களுக்கு சொல்லலை. நம்ம என்ன பண்ண போறோம்னா சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம திட்டவட்டமா ஒரு ரஃபா ஒரு ஸ்கெடியூல் இப்ப கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலா போலாம் சரியா? டீட்டெயிலா அது எப்படி எப்படி பண்ணணுங்கிறது உன்னிப்பா போலாம். இப்போ நமக்கு உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் தெரியும், குரூப் 2வும் சரி, குரூப் 2Aவும் சரி, குரூப் 2யும் சரி, இதோடைய ஜெனரல் ஸ்டடிஸ் டாபிக் ஒண்ணுதான். அது எல்லாரும் உடன்படுறீங்கல்ல? ஜிஎஸ் டாபிக்ங்கிறது ரெண்டுத்துலயும் 7 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ரெண்டுத்துலயுமே 7 சப்ஜெக்ட் தான் சரியா? என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வருது? மாடர்ன் ஹிஸ்டரி வருது, மாடர்ன் வருது. அதுக்கப்புறம் தமிழ் சமூகம், தமிழ் சொசைட்டி வருது. பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி வருது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருது. ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அதெல்லாம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஒன்று வருது. அப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் வருது. சப்ஜெக்ட்ங்கிறது இது ஒண்ணுதான். பேட்டர்னுங்கிறதும் கொஸ்டின் எவ்வளவு கேட்பான் அப்படின்றதோ, அது டிஸ்கிரிப்டிவா அப்ஜெக்டிவா அப்படின்றதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அது அப்புறம் போய்க்கலாம். மொத்தத்துல சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ங்கிறது 7 சப்ஜெக்ட் தான் வருது சரியா? ரெண்டுமே காமன் தான். அப்ப இதுல ப்ரிப்பரேஷன்ல வந்து குரூப் 2க்கு என்ன மாறும், ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ங்கிறது மாறும் கரெக்டா? ஏன்னா குரூப் 2A கூட, குரூப் 2Aக்கு இந்த 7 சப்ஜெக்ட் தான் படிக்க போறீங்க. அது கூட உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நீங்க டெவலப்பும் ஆயிருப்பீங்க. அது கூட அந்த ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் குரூப் 2. அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா? அப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ங்கிற இவ்வளவு நாள் நம்ம நல்லாவே டெவலப் ஆயிருப்பீங்க நீங்க சரியா? இவ்வளவு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஒரு 50% கடந்துருக்கும் அப்படின்ற ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் எழுதிருக்க முடியும் அப்படின்ற உங்களுக்கு தைரியம் வந்திருக்கும் சரிங்களா? சரி, இப்போ அந்த ஆன்சர் அப்போ குரூப் 2Aக்கும் 2க்கும் ஜிஎஸ் ஒண்ணுதான். அண்ட் கூடுதலா நமக்கு என்ன, அப்ப எப்பயும் போல நம்ம அந்த 7 சப்ஜெக்ட் படிக்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்க தான் போறோம் சரியா? 7 சப்ஜெக்ட் படிக்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்க போறோம். அந்த டெஸ்ட் உங்களுக்கு இதுல சிபிடிங்கிறதுனால நமக்கு டெஸ்ட் நீங்க ஆப்ல எழுத போறீங்க. ஏன்னா ஆப்ல எழுதும் போது உங்களுக்கு அந்த சிபிடிங்கிற ப்ராக்டிஸ் வந்துடும். இன்னும் பெட்டர் என்னன்னா, நீங்க ஆப்பை நீங்க நம்ம வெப்சைட்குள்ள போயிட்டு லேப்டாப்ல ட்ரை பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்னவா இருக்கும், சேம் சிபிடி மோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதே டைமர், அது எல்லா செட்டப்பும் நம்ம இங்க கொடுத்துருவோம் சரியா? ரைட். இப்ப கூடுதலா லாஜிக்கல் ரீசனிங்,
லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸும் நம்ம ஈவினிங் நம்ம நடத்திட்டு இருந்தோம். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் வந்து ஈவினிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதோடைய ரெக்கார்டும் இருக்கு. இப்ப அந்த கிளாஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்பயும் போல ஆஸ் பர் பிளான்டு. அது எப்பயும் போல டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாள்ல லாஜிக்கல் ரீசனிங் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் நம்ம எல்லாரும் வச்சுப்போமா. எல்லா டாபிக்ஸுமே எவ்வளவு இருக்கு? லுக் அட் இட். மொத்தம் 27 டாபிக் இருக்கு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இதுல பியூட்டி, நீங்க இதுல 27 டாபிக்ஸ்ல சரிங்களா எல்லாமே ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப 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 சிம்பிள் ஏரியா. இதுல பியூட்டி என்னன்னா 40க்கு நீங்க 40 எடுக்கணும். 40க்கு நீங்க 40 இதுல எடுத்தே ஆகணும். சரியா? எடுக்க முடியுமா சார் அப்படின்னா எடுக்க முடியும். நீ அரித்மெட்டிக் மேக்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அது கூட நம்ம ஃபார்முலா எக்கச்சக்கன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க ஃபார்முலா எல்லாம் தேவையே கிடையாது. சரிங்க, லாஜிக்கலா நீங்க யோசிக்க தான் போறீங்க, திங்க் பண்ணா போதும். சரியா? அதுவும் இல்லாம டைப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 4 டைப் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐசிஏல வந்து அதுல ஒரு 3 டைப் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மென்சுரேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபார்முலா பேஸ்ல ஏரியாவுக்கு ஒரு டைப் இருக்கும், வால்யூம்க்கு ஒரு டைப் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நிறைய டைப்ஸ் இருக்கும், சப் டைப்ஸ் நிறைய இருக்கும். சரியா? அது ஒவ்வொன்றுக்கும் ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கும், ஷார்ட்கட் மெத்தட் இருக்கும். சரியா? இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தான். சரியா? இதுக்கு ட்ரெடிஷனல் மெத்தடுங்கிறது நீங்க யோசிக்க அவசியமே கிடையாது. சரியா? இந்த பாருங்க, இந்த ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்கா இருக்கட்டும், லாஜிக்கல் வென் டயக்ராமா இருக்கட்டும், சரிங்களா, இந்த மிரர் இமேஜஸ் தான் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாம் உண்மை கிடையாது இருக்கு. சரியா? போய் ஒரு இந்த கண்ணாடியில இருக்கிற இமேஜ் மாதிரி கொடுத்துருவான். இப்ப இங்க 5 தெரிஞ்சதுன்னா அப்ப நிஜத்துல என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்ப இதெல்லாம் இதுக்கு என்ன ஃபார்முலான்றதே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்ப ஃபார்முலாவை படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் ஒன்று இருக்கும், ஷார்ட்கட் மெத்தட் இருக்கும். அப்படி எல்லாமே அதாவது பூராமே ஷார்ட்கட் மெத்தட் தான். சரிங்களா? அதனால நம்ம ஈஸியா 40க்கு 40 எடுக்கலாம். சரியா? அப்போ அதுக்கு வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கிளாஸ் நமக்கு ஈவினிங் செஷன் அப்படின்றது ஆஸ் பர் பிளான்டு ரெகுலரா போய்கிட்டு இருக்கும். அதை நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட்டும் என்னதான், அந்த டெஸ்ட்டும் நமக்கு சிபிடில கனெக்ட் செய்யப்படும். சரிங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2 நாளைக்கு ஒரு டாபிக் முடிஞ்சிடும். இல்ல ஒரு சின்ன டாபிக் இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், ஒரு நாள் பாக்குறீங்களா அன்னைக்கு ஒரு டாபிக் முடிஞ்சு. அப்போ ஒரு 27 இப்போ ஒரு 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 வீடியோ, நம்ம ஒரு செஷன் அட்டன் பண்றீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வச்சுப்போம். 1.5 ஹவர்ஸ் ஒரு செஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு டாபிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1.5 மணி நேரம் செலவு பண்றோம். அது வந்து மிதமிச்சிய நேரம். சில டாபிக்ல ரொம்ப ஈஸி. இப்போ இந்த பசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, டைஸ் ரொம்ப ஈஸி. டைஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க ப்ரிலிம்ஸ்ல நம்ம மேக்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, டிஎன்பிசி மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. டைஸ் எல்லாம் அதெல்லாம் ஈஸி. டக்குன்னு சார் இது எனக்கு தெரியும் சார் 10 நிமிஷம் புரிஞ்சிடும். சில நம்ம அதிகபட்சம் 1.5 மணி நேரமே வைப்போம். எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய நேரத்தை 1.5 மணி நேரம் வச்சுட்டாலும் நமக்கு 27 டாபிக்ஸ் இருக்கா, பிளஸ் ½ டெஸ்ட் எழுதி பாக்குறோம். டெஸ்ட் எழுதி பாக்குறதுக்கு ½ அப்போ ஒரு டாபிக் நம்ம 1.5 மணி நேரம் அந்த டாபிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் ஆகுது. அரை மணி நேரம் அந்த டாபிக்ல டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். புரியுதுங்களா? ½ நம்ம என்ன பண்றோம், ஸ்பீடா ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 50 கொஸ்டின் அப்படி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நமக்கு எல்லா ப்ராக்டிஸ் கிடைச்சிடும். அதுக்கு மேல என்ன நீங்க செய்ய போறீங்க? சரியா? ஒரு 50 கொஸ்டின் இல்ல ஒரு 25 கொஸ்டின், சின்ன டாபிக் வந்து 25 கொஸ்டின்ஸ், பெரிய டாபிக் வந்து 50 கொஸ்டின் அப்படின்னு ஒரு ½ அந்த டாபிக் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்போ ஒரு டாபிக் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? 2 ஹவர்ஸ். சரியா? அப்போ 27 into 2 ஹவர்ஸ் எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? 40, 54 கரெக்டா? அப்ப 54 ஹவர்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹவர்ஸ். நிர்மல் புரியுதா? மொத்தம் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 54 மணி நேரம் ரவுண்டா. நம்ம ரிவிஷனுக்கு அதுக்குன்னு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுப்போம். சரியா? ரிவைஸ் பண்றோம், அதுக்கு நமக்கு மொத்தம் 60 ஹவர்ஸ் தேவை. அப்ப 60 மணி நேரத்துல ஒரு நபரால சரிங்களா என்ன பண்ணிட முடியும்? இந்த 27 டாபிக்ல 40 மார்க் கேட்கிறான்னா 40க்கு 40 வாங்குறதுக்கு 60 ஹவர்ஸ் போதுமானது. 60 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற கணக்கை நம்ம போடக்கூடாதீங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு நாள் பர் டேல நம்ம ப்ரிப்பரேஷனை காலை மாலை மதியம் அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லா நாளும் நம்ம ப்ரிப்பரேஷன் போகும். அப்ப இந்த 60 மணி நேரத்தை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 60 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப குரூப் 2A நமக்கு 8ஆம் தேதி 8 பிப்ரவரி கரெக்டா? அப்ப 8 பிப்ரவரிக்குள்ள நம்ம ஒரு 60 டேஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப 60 டே இல்ல 50 டேஸ்னு வச்சுப்போமே. நம்ம ஏன் நம்ம அது 50 டேஸ்னு வச்சுப்போம். அப்ப 50 டேஸ்க்குள்ள நீங்க 60 ஹவர்ஸ் முடிக்கணும்.
இது பாசிபிளா? பாசிபிள் இல்லையா? என்ன அபிநயம் மேம்? பாசிபிள் தான். எப்பயுமே நம்ம ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்துதான் நமக்கு அதுல தெளிவும் பயமும் ஏற்படும். கரெக்டா? இது நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க பாருங்க, திரும்ப ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்க. நமக்கு ஆஸ் யூஷுவல் எவ்ரி வீக் நமக்கு ஒரு 3 days வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டாபிக் போயிட்டு இருக்கு. சரியா? ஆல்ரெடி ஒரு ஒரு 7-8 டாபிக் நடத்தியாச்சு. அதை மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா பேக் ஆன் ட்ராக் வந்துடலாம் நீங்க. சரியா? அதுக்கு டெஸ்ட் சிபிடி. அப்போ ஒரு செஷன் ஒரு டாபிக் நீங்க 1.5 மணி நேரம் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, ஐடியல் டைம் கம்மியாவே முடிஞ்சிடும். சரியா? ஒரு ப்ரிலிம் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஆக நீங்க ரொம்ப நாள் இந்த ஃபீல்ட் இருக்கீங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிடும் நான் சொல்ல வரேன். 1.5 மணி நேரமே அதிகம் தான். நான் அதிகபட்ச டைம் தான் போட்டிருக்கேன். பிளஸ் ஒரு 1/2 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு போட்டாலும் ஒரு டாபிக் 2 மணி நேரம், 27 டாபிக்கு 54 மணி நேரம். ரிவிஷனும் நம்ம பண்ணணும். ரிவிஷன் பண்ணணுமா? ஏன்னா இது நம்ம டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். செக்ஷன் வைஸ் பார்த்தா செக்ஷன் வைஸ் லாஜிக்கல் ரீசனிங் மொத்தமா ஒரு 6 hours போடலாம். ஒரு 3 டெஸ்ட், 3 ஃபுல் டெஸ்ட், ஒரு 4 ஃபுல் டெஸ்ட்ங்கிறது 6 hours எழுதிடலாம். சரியா? அப்படி பண்ணீங்கன்னா 60 hours ஆச்சு. அப்ப ஐடியில உங்களுக்கு 50 நாள்ல 60 மணி நேரம்ங்கிறது பாசிபிள் இல்லையா? தாராளம் பாசிபிள். அப்ப இதுக்கு ஒரு டிக் போட்டுடலாமா? அப்ப நீங்க 40 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க, டிக் போட்டுடலாம். சரி, அடுத்தது அடுத்து பிரச்சனைக்குரியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்தது என்ன? தமிழ். பொது தமிழ் இலக்கணம் இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ்ல கிராமர் இருக்கு. இது 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 வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல பார்த்த டாபிக் தானே. எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. இங்க எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கா? வலுவு சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை தேர்வு செய்ய, சரிங்களா, 5 இலக்கணம் கூடுதலா பிரித்தெழுதுக, சேர்த்துக்க, பழமொழிகள். அப்படியே நீங்க ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா, சரியா, ப்ரிலிம்ஸ்ல ஜிஇ ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெனரல் தமிழா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் கிராமர் தான். இலக்கணம் மட்டும் தானே. நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் அபிநய மேம் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து நீங்க இல்லையா? இப்போ இவங்க வந்து ஜெனரல் தமிழ் எழுதுனீங்க, காயத்ரி தமிழ் எழுதுனீங்க. இதுல ஒரு 85வது நீங்க 100க்கு 85 போட்டிருந்தாதான் நீங்க இப்ப ப்ரிலிம்ஸே கிளியரா இருக்கு. கரெக்ட் தானே? அதுல ஒரு 40 கொஸ்டின் கண்டிப்பா கிராமர் அப்படின்ற வந்திருக்கும். அப்ப அந்த 40க்கு ஒரு 35வது போட்டிருப்பீங்களா, போட்டுக்க மாட்டீங்களா? அதே சேம் ப்ரிப்பரேஷன் தான் இங்க பண்ண போறீங்க. கரெக்டா? சரி, அது இருக்கட்டும். நமக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம இங்க ப்ராக்டிக்கல் அப்ரோச்சே போலாம். சரியா? அப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு நம்ம பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும்னு நான் நினைக்கிறேன். சரியா? டெஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தா போதும். நமக்கு எவ்வளவு எடுக்கணும்? இங்க எவ்வளவு மார்க் வரப்போகுது? 60. 60 கொஸ்டின் வரப்போகுது. அப்ப நமக்கு இங்க இங்க இலக்கா என்ன? இங்கேயும் 60க்கு 60 எடுக்கணும். கரெக்டா? எப்படி இங்க 40க்கு 40 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இங்க 60க்கு 60 கண்டிப்பா எடுக்கணும். நீங்க எடுக்கிறீங்களா இல்லையோ, இந்த எக்ஸாம்ல இன்னைக்கு உங்களுக்கு மொத்தம் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2க்கு ஒரு 6000 பேர் எடுத்திருக்கான். சரியா? அங்கிட்டு ஒரு 18,000 பேர் எடுத்திருக்கான். குரூப் 2A ஒரு 18,000 பேர். மொத்தமா பாத்தீங்கன்னா 24,000 பேர் எழுத போறீங்க. இந்த 24,000 பேத்துல எத்தனை சதவீதம் இதுல இங்கிட்டு 60 அங்கிட்டு 100க்கு 100 எடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல எதை படிப்பான்னு நினைக்கிறீங்க? இதைதான் படிப்பான். கரெக்டா? எல்லாருமே யோசிக்கிறது என்ன? எல்லாருமே யோசிக்கிறது இந்த 100 மார்க் அழகா எடுக்கிற மார்க், ஈஸியான டாபிக், 100க்கு 100 எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃபும் போஸ்டிங்க நிர்ணயிக்க போகுது. அது இருக்கட்டும். அப்போ எல்லாரும் செய்யற விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்த நீங்க எக்ஸ்ட்ரா செய்யணும். அப்ப நீங்க இதுல பேச்சே கிடையாது. நீங்க இது 100க்கு 100 எடுத்தீங்கன்னா தான் நீங்க கேம்குள்ளே இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க இதுல குறைய ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்க எங்க பதில் சொல்லணும்னா ஜிஎஸ்ல பதில் சொல்லணும். இங்க ஒரு 5 மார்க் விட்டுறீங்கன்னா நீங்க 5 மார்க் எங்க பிடிக்கணும்? அங்க ஜிஎஸ்ல பிடிக்கணும். அங்க ஜிஎஸ்ல நீங்க 5 மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியா, இல்ல இந்த இடத்துல நீங்க 5 மார்க் விடாம இருக்கிறது அப்படி நீங்க யோசிப்பீங்களா? விடாம இருக்கணும் யோசிப்பீங்களா? இங்க நம்ம விடாம இருக்கணும். ஏன்னா இது ஈஸி. ரெண்டே ரெண்டே 2 சப்ஜெக்ட் தான். 2 சப்ஜெக்ட்ல 100 மார்க் வருது இல்லையா? அப்ப 100க்கு 100 எடுத்தலாம். அப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க சார் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, எனக்கு நான் இலக்கணம் பெருசா படிக்கல. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்ல இலக்கணம் மட்டும் இருக்க முடியும். தமிழறிஞர்கள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, நம்ம அங்கேயும் நமக்கு ப்ரோஸ் போயம் இருக்கு இல்லையா? நான் அங்கதான் நிறைய படிச்சேன். கிராமர்ல எனக்கு சார் நான் அந்த 85 மார்க் போச்சு இல்ல, 85 மார்க் எடுத்தேன்ல அந்த இதுல ப்ரிலிம்ஸ்ல, அதுல 15 மார்க் போனதே கிராமர்ல தான் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவேன். தமிழ்ல இலக்கணத்துல தான் சார் நான் வந்து சார் நான் 100க்கு
90 போட்டேன் சார், எனக்கு ஒரு 10 மார்க் போயிடுச்சு சார் இங்கிலீஷ்ல, 10 மார்க் போய் தமிழ்ல போச்சு சார். அப்படியாடா, எதுல எவ்வளோடா போச்சு? அது இலக்கணத்துல தான் சார் போச்சு அப்படின்னு சொல்றவனுக்கு கண்டிப்பா கிளாஸும் பார்க்கணும் இல்லையா? இல்ல சார், இலக்கணம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டா டெஸ்ட்டுக்கு போயிடு. அப்ப இதுக்கும் சேம் பிராக்டிஸ் தான். இதை எப்ப பண்ண போறீங்கன்னா, இதுக்கு இலக்கண வகுப்புகளும் சரி, இங்கிலீஷ் வகுப்புகளும் நமக்கு வரும். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி இப்ப அதுக்கு சாயந்தரம் ஒதுக்கணுமா? அப்ப இதுக்கு நீங்க மாலை ஒதுக்கி என்ன ஒதுக்கிங்க? மாலை. அட, காலை, மாலை, சாயந்தரம். புரியுதா? மாலை இல்ல, நண்பகல். சரி, தப்பா சொல்லிட்டேன். சரியா? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். கரெக்டா? ஈவினிங் லாஜிக்கல் ரீசனிங்கா? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோர்வா இருக்கிற நேரம், அந்த டைம்ல இலக்கணத்தை படிக்கும், இல்ல கிராமரை படிக்கும். சரியா? அப்ப ஆஃப்டர்நூன் செஷன் நீங்க எதுக்கு அலோகேட் பண்றீங்க? ஆஃப்டர்நூன் செஷன் எதுக்கு அலோகேட் பண்றீங்க? நம்ம இலக்கணத்துக்கு பண்ணுங்க. இலக்கணத்துல இல்ல கிராமர்ல பயம் இருக்கிறவன் வீடியோஸை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க? டெஸ்ட் எழுதுங்க. இதுக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் டெஸ்ட் வந்துருப்போம். சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸா ஒரு 50 கொஸ்டின், இதுக்கு ஒரு 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வந்துருப்போம். அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரியா? சரி, இதுக்கும் நீங்க என்ன போட்டுக்கலாம்? டைம் என்ன இதுக்கு டாபிக்னா, இதுல ஒரு 21 டாபிக், இதுல ஒரு 22 டாபிக். சரியா? ஒரு டாபிக் நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்கனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஒரு டாபிக் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் எவ்வளவு ஹவர்ஸ் ஆச்சு? ஐடியில ஒரு 22 டாபிக். சரியா? அப்போ 44 ஹவர்ஸ் ஆச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 44 ஹவர்ஸ் ஆச்சு. அந்த 44 ஹவர்ஸ் கூட சரியா, நம்ம இன்னும் ஒரு 16 ஹவர்ஸ் வந்து பிராக்டிஸ்க்கு பண்ணிடலாம். 44 ஹவர்ஸ் கூட வந்து ஒரு 16 ஹவர்ஸ் வந்து நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டா, அப்ப இதுக்கும் 60 ஹவர்ஸ் தேவை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 60 ஹவர்ஸ் 60 மார்க்ஸ், 60 மணி நேரம் 60 மதிப்பெண். இங்க 60 மணி நேரம் 40 மதிப்பெண். அப்ப எத்தனை ஆச்சு? 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? 100 மார்க்குக்கு 120 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது நான் மிதமிஞ்சி போட்டிருக்கேன். தழும்ப உங்களுக்கு நான் ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஒரே விஷயம் என்னன்னா, ஒன்னு ஆஃப்டர்நூன் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு ஈவினிங் ப்ரிப்பரேஷன். ஆஃப்டர்நூன், ஈவினிங். சரியா? என்னப்பா, 60 நாள் இருக்குப்பா. சரியா? 60 நாள் வச்சுப்போம்பா. 1 மணி நேரம் மதியம், 1 மணி நேரம் சாயந்தரம், 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மதியம் 1 மணி நேரம் வந்து எதுக்கு? மதியம் 1 மணி நேரம் கிராமருக்கு, சாயந்தரம் 1 மணி நேரம் எதுக்கு? லாஜிக்கல் ரீசனிங். அப்படி ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம பிரிஸ்கிரைப்ட் டைம் முடிஞ்சிடும். 30 நாள் 40 நாள்ல என்ன முடிச்சிருவீங்க? போர்ஷனை முடிச்சிருவீங்க. சரியா? அடுத்த 10 நாள் ரிவிஷனை முடிச்சிருவீங்க. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அவ்வளவுதான். இப்போ 100 மார்க்குக்கு ஒரு எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் நம்ம ஜிஎஸ் தான் படிச்சுட்டு இருந்தோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லையா? ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நீங்க ஒழுங்கா இந்த ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ல நல்லா கத்துக்கிட்டு இருந்த ஒருவன் சரியா, இப்போ கொஞ்சம் பயம் கம்மியா இருக்கு. குரூப் 2 எழுதலாம், ஒரு கை பார்த்தலாம்னு ஒரு தைரியம் வந்திருக்கும். ஏன்னு கேட்டா, இப்ப நீங்க ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் நீங்க தலைகள்னால கத்துக்கிறது கஷ்டம். ஏன்னா இது பண்றது இல்லாம நீங்க அது வேற பண்ணணும். இப்ப நமக்கு படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். சரியா? எதுக்கு? ஜிஎஸ்க்கு. ஏன்னா லேர்ன் பண்ண முடியும். ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ங்கிறது அது வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்றது. ஸ்கில் டெவலப் பண்ண விட லேர்ன் பண்றது ஈஸி. நியூ ஸ்கில் டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இட் டேக் சம் டைம் அண்ட் எஃபர்ட். சரியா? பரவாயில்ல, நம்ம யாரும் நம்ம டிமோட்டிவேட்டோ டிகிரேடோ பண்ணல. இதுக்குதான் எப்பயுமே நம்ம ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே படிக்கணும்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 100 மார்க் இருக்கா? அப்போ 100 மார்க்குக்கான ஜிஎஸ்க்கு இப்பவே உங்களுக்கு பதில் தெரியும். இது எப்ப படிக்க போறீங்க? ஃபோர்நூன், காலையில படிக்கணும். விச் இஸ் அ குட் டைம் இல்லையா? பிரிஸ்க் டைமும் கூட. காலையில நம்ம எந்திரிச்ச உடனே we spend more hours on GS. சரியா? we spend more hours on GS. இப்போ இதுல ஒரு இங்க உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கா?
இதுல 175ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கேம். எங்க ஸ்டார்ட் ஆகும்? 175ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டஃப் கேம் நான் சொல்றேன். சரியா? அப்ப 200 கொஸ்டின்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் குரூப் 2A. என்னப்பா புரியுதா இல்லையா? மொத்தம் இங்கிட்ட 100, அங்கிட்ட ஒரு 100 இருக்கா? அப்படித்தானே இருக்கு. இங்க 100 கொஸ்டின் கண்ணு. பார்ட் A 100 கொஸ்டின், பார்ட் B ல 40 கொஸ்டின், பார்ட் C ல 60 கொஸ்டின், ஆக மொத்தம் 200 கொஸ்டின். கரெக்டா? இந்த 200ல நம்ம 100 எடுத்தாச்சு. பார்ட் B பார்ட் C ல 100 எடுக்கணும்ன்ற அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப ஜிஎஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்? 75 ஸ்கோர் பண்ணணும். 75 ஸ்கோர் பண்ணாதான் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ 175க்கு மேல இருக்கிறவன் தான் போட்டிக்குள்ளே இருக்கிறான். நீங்க சூஸ் பண்ணல எந்த டிபார்ட்மெண்ட் போலாம். அதாவது டே 1 இன்டர்வியூக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். டே 1 இன்டர்வியூல டே 1 கவுன்சிலிங். முத நாள் கவுன்சிலிங் போறவன் தான் அவனுக்கு பிடிச்ச வேலையை எடுக்க முடியும், அவனுக்கு பிடிச்ச ஊரையும் சூஸ் பண்ண முடியும். அப்ப முத நாள் கவுன்சிலிங் நீங்க போகணும்னா எவ்வளவுக்குள்ள வரணும்? 175க்கு மேல வரணும். அந்த 175க்குள்ள வரணும்னா நீங்க 100 எங்க எடுத்திருக்கணும்? பார்ட் பி பார்ட் சில எடுத்திருக்கணும். சப்போஸ் இங்க நான் 90 தான் எடுத்தேன் அப்படின்றவன் அப்ப இங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? இங்க உனக்கு அதிகமா எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இல்ல தள்ளப்படுவீங்க. ஜிஎஸ்ல 80 எடுக்கிறது கஷ்டமா இல்ல இங்க 100 எடுக்கிறது கஷ்டமா? அதை யோசிச்சு பாரு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இங்க பாரபட்சமே இல்லாம நீங்க 125 மேல எடுத்தீங்கன்னா கேம்குள்ள இருக்கீங்க. சரியா? குரூப் 2A இருக்கக்கூடிய சில நல்ல போஸ்டுகள் இருக்கு. சரியா? அந்த போஸ்டுக்குள்ள போகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க 175 டே 1 கவுன்சிலிங் வரும். 175 பிளஸ் டே 1 கவுன்சிலிங் வரும். சரியா? அப்ப இந்த 175க்கு 75 நீங்க எங்க படிக்கணும்? பகல்ல. பகல் நேரத்துல நீங்க சென்ட் பண்ண போறீங்க. சரியா? அதுல மாடர்ன் ஹிஸ்டரியில 20 கொஸ்டின், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் பாலிட்டி. சரியா? இதுல சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இந்த கிரீன் கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல சேஞ்ச் நியூ டாபிக்ஸ் உங்களுக்கு. நான் இதை பத்தி நான் அப்புறம் வரேன். இதை பத்தி நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி SNTல ஒரு 15 கொஸ்டின், 20, 30, 15 டே 1 கவுன்சிலிங் அப்படின்றதான் டார்கெட். ஓகேவா? மாடர்ன்ல மாடர்ன் பாலிட்டி SNT. மாடர்ன் எவ்வளோ? 20 கொஸ்டின், பாலிட்டி 30 கொஸ்டின், 20 கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின்ஸ், SNTல 15 கொஸ்டின்ஸ். கைப்பட எழுதுங்க, அப்படியே வேடிக்கை பார்க்க கூடாது. 15 கொஸ்டின்ஸ். சரியா? அடுத்தது தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இருக்கா? எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ். சரியா? இதுக்கு எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். அப்ப 10 10 வச்சுக்கோமா? 10 10 கொஸ்டின். 2 சப்ஜெக்ட்ல தமிழ்நாடு எக்கனாமில ஒரு 10 கொஸ்டின், சோசியல் இஷ்யூஸ்ல ஒரு 10 கொஸ்டின். சரியா? நல்லா கவனிக்கணும். என்ன எக்கனாமி? தமிழ்நாடு எக்கனாமி. கவனித்தீரா? அது இந்தியன் எக்கானமி இல்ல, தமிழ்நாடு எக்கானமி. அவ கேள்வி எங்கிருந்து வருங்கிறது உங்களுக்கே தெரியும். சரியா? நம்ம எங்க பார்த்தோம் ப்ரிலிம்ஸ்ல? அங்கேதான். அதே ஸ்கூல் புக் 11th தான். அதை படிச்சோம்னா இங்க பொறுக்கிடலாம் அந்த 10 மார்க். சரியா? நான் வரேன் அது என்ன நான் தெளிவா சொல்றேன். அடுத்து பாருங்க, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. கவனித்தீரா? ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. அப்ப இது எங்க படிக்கணும் உங்களுக்கு தெரியும். எங்க? 10th வால்யூம் 2. கரெக்டா? என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அப்ப அடுத்த செக்ஷன் என்ன? ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, அடுத்து டிஎம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரியா? இதுக்கு எவ்வளவு மார்க்? 15 கொஸ்டின். அப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 5 5 வச்சுப்போமா? கொஸ்டின்ஸ் 5 5 5 கொஸ்டின். அப்போ இதுவும் தமிழ்நாடு, இதுவும் தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாடு தான். நவீன வரலாறும் தமிழ்நாடு. சரியா? பாலிட்டியும் தமிழ்நாடு,
சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ்நாடு இல்ல, அது மட்டும் தமிழ்நாடு இல்ல, அது ஜென்ரல். எக்கனாமியும் தமிழ்நாடு, சோசியலிசம் தமிழ்நாடு, சமூக பிரச்சனை தமிழ், ஜாகிரபியும் தமிழ்நாடு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு. சரியா? ரெண்டுமே தமிழ்நாடு. அப்போ நம்ம படிக்கிறது பூராமே தமிழ்நாடு தான், எக்ஸப்ட் சயின்ஸ் அண்ட் டெக். சரியா? அப்போ இதுல நம்ம எங்க எங்க நமக்கு இதுல ரிஸ்கியர் அப்படின்றது யோசிக்கணும். சரியா? அதாவது ரிஸ்கியர்னு சொல்ல விட மோர் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது. லெஸ் அட்டென்ஷன் எங்கேயுமே கொடுக்க கூடாது. மோர் அட்டென்ஷன் அப்படின்றத நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்போ. கரெக்டா சொல்றீங்க நம்ம அப்போ மதுப்பிரியா? பாலிட்டி தமிழ்நாடு, பாலிட்டி சோலையே 30 கிடக்குது. சரியா? சரி, அடுத்தது இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது எங்க? மாடர்ன். மாடர்ன்ல நம்ம வேலுநாச்சியாரு, வேலு தம்பி எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், வரிசையா தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்போம். அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் தான். சரியா? அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் தான். இதுல நமக்கு 20 அப்படின்ற சொல்லைய எடுத்துடலாம். ஜாகிரபி நம்ம நம்ம ஏரியா ஆல்ரெடி ஜாகிரபிக் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க டைம். ஜாகிரபிக் தமிழ்நாட்டுன்னு படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுல நம்ம என்ன பண்ணிடலாம், என்வரன்மெண்ட் பயோடைவர்சிட்டி ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கலா கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது எக்கனாமி கொஞ்சம் டருவாங்க. ஏன்னா ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்பான். சரியா? இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை அளவுக்கு நகர்ப்புறங்கள் இருக்கு, 49.9%, 49.5% வரும்போது கொஞ்சம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்கும் போது அந்த ஏரியா என்னதான் ஈஸியா இருந்தாலும் அந்த மார்க் ஸ்கோர் பண்ற கொஞ்சம் டருவாங்க. சோசியல் இஷ்யூஸ்ல எப்படி கேள்வி கேட்க போறான்னு தெரியல. நான் சொல்றது புரியுதா? அப்போ இதுல 10-10ங்கிறது வி நீட் மோர் அட்டென்ஷன். மோர் அட்டென்ஷன்ங்கிறது மதுப்பிரிய சொன்னது போல பாலிட்டி இல்லை, அங்க மோர் மார்க்ஸ். சரியா? மோர் அட்டென்ஷன் அப்படின்ற ஏரியா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸ்ங்கிறது தான் விஷயம். ஏன்னா மாடர்ன் மாடர்ன் இந்தியா, பாலிட்டி, ஜாகிரபி இதெல்லாம் நமக்கு வர்ற ஏரியா. கரெக்டா? நான் என்ன கேள்வி கேட்டேன், வேர் யூ நீட் மோர் அட்டென்ஷன் அப்படின்றது இந்த 15 பிளஸ் 25 ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 35 கொஸ்டின்ஸ். இந்த 35 கொஸ்டின்ஸ் தான் எல்லாருமே தடுமாறுற ஏரியா. உண்மையில சொல்ல போனா இன்னும் இப்படி சொல்லட்டுமா, எப்படி சொல்லட்டும் அப்படின்னு கேட்டா, இந்த 35 கொஸ்டின்ல எவ்வளவு மார்க் ஒருவன் எடுக்கிறானோ அவன் தான் டே 1 கவுன்சிலிங்ல இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. ஆமாவா? உண்மையா இல்லையா? சரியா? 35 கொஸ்டின் இதுதான் வந்து டே 1 கவுன்சிலிங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கமா இருக்க போகுது. இப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம இப்போ ஏரியாவை பிரிச்சு பார்க்கணும். இப்போ அங்க வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட்ல 40 மார்க், இன்னொரு சப்ஜெக்ட்ல 60 மார்க், அதை நம்ம ஈஸியா பார்த்தாச்சு. அது ஓகே. இங்க நீங்க ஏரியா வைஸா பிரிக்கணும். டாபிக் வைஸ் which we call as வெயிட்டேஜ். ரிஸ்கி வெயிட்டேஜ், ஈஸி வெயிட்டேஜ் அப்படி நம்ம பிரிக்கலாம். வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் நமக்கு எங்க வரும்? மாடர்ன், பாலிட்டி, ஜாகிரபி அப்படின்ற அந்த ஏரியா இருக்கு இல்லையா, 20, 30, 15 இந்த ஏரியா. சரியா? which is நமக்கு 65 மார்க், 65 கொஸ்டின்ஸ். 65 கொஸ்டின்ஸ்ங்கிறத நம்ம ஈஸி வெயிட்டேஜ் கேட்டகரியில பிரிச்சுக்கலாம். இத ரிஸ்கி வெயிட்டேஜ் கேட்டகரின்னு பிரிச்சுக்கலாம். ரிஸ்கி வெயிட்டேஜ், ஈஸி வெயிட்டேஜ், ரிஸ்கி வெயிட்டேஜ். அப்போ நீங்க அதிகமான கவனம், அதாவது புதுசா கற்றல், இது வந்து கற்றல் அப்படின்றத இருக்கணும். இது வந்து கணித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கணும். அது என்ன சார் அப்படின்னுட்டா, கணித்தல்னா டெஸ்ட் எழுதி ஆன்சர் பிராக்டிஸ் பண்றது. ஆன்சர் இதுதான் வரும் அப்படின்ற டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து தான் அந்த ஈஸி வெயிட்டேஜ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ரிஸ்கி வெயிட்டேஜ்ல நீங்க நிறைய படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்கா இருக்கட்டும், சோசியல் இஷ்யூஸா இருக்கட்டும். நான் சொல்றது புரியுதா? அங்க கணித்தல் இருக்காது, அங்க டேட்டாவே நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கு. வந்தா நமக்கு ஒரு கொஸ்டின் டெஸ்ட் வந்தா டெல்டா தான் ஆகும், அது டெல்டாவா மாறிடும் நமக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய படிக்க வேண்டிய தரவுகள் இங்க இருக்கு. அதனால அது கற்றல் மூலியமா நீங்க அணுகணும்னு நான் சொல்ல வரேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய படிக்கணும். டெஸ்ட் கொஸ்டின் வரும்போது புதுசா படிக்கணும்னு சொல்ல வரேன். இது ஈஸி வெயிட்டேஜ், ஹிஸ்டரி, பாலிட்டில நிறைய படிக்கிற விஷயம் இல்லை, நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்த்து சரியா 90% சொல்ல போனா 85 to 90% நம்ம எழுதுற டெஸ்ட்ல ஃபுல்லாத்துலயுமே 100 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 85க்கு மேல ஸ்கோர் நம்ம வச்சுக்கணும். சரியா? நான் என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிருக்கு பாருங்க.
நம்ம ஜிஎஸ் எப்படி அணுகலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். இருக்கிறது மொத்தம் ஒரு 7 சப்ஜெக்ட், அப்படித்தானே? 1 2 3 4 5, ஒரு சப்ஜெக்ட் குறையுது. என்ன சப்ஜெக்ட் இங்க குறையுது? குரூப் 2 ஏல தமிழ் சொசைட்டி இல்ல, இல்லையா? தமிழ் சொசைட்டி இங்க கிடையாது. கரெக்டா? அந்த தமிழ் இருக்கு சார். தமிழ் சொசைட்டி இல்லாத தமிழ் சொசைட்டி இங்க தனியா கொடுத்தான். அப்ப பார்த்தா 7மே இருக்கு சொல்ல போனா. சரியா? அது வந்து மாடர்ன்ல ஆட் ஆயிருச்சு, ரெண்டும் சேர்த்துட்டான். தமிழ் சொசைட்டி அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 7 யூனிட்டுமே இருக்கு. குரூப் 2 இருக்கு, குரூப் 2 இதுல இருக்கிற எல்லாமே இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம பேக் டு ட்ராக். அப்போ இதுல ஈஸி வெயிட்டேஜ், ரிஸ்கி வெயிட்டேஜ் நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? நம்ம புதுசா நிறைய படிக்க வேண்டியதுதான் இந்த ரிஸ்கி வெயிட்டேஜ்ல இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்ப புதுசா நம்ம படிக்கணும். இந்த சிலபஸ்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. சரிங்களா? கார்போஹைட்ரேட், விட்டமின், ஆன்டிபயாட்டிக்ஸ், ஜிஐஎஸ், பயோடெக்னாலஜி, கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டூல்ஸ் யூஸ்ட், என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்திருக்காங்க, பயோடெக்னாலஜில என்ன டூலை பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க வந்து பிசிஆர்னு ஒரு கோவிடுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? பிசிஆர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிசிஆர்னா என்னன்னு எக்ஸாம்ல கேட்பான். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரியா? ஒரு பிசிஆர் மிஷின் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வச்சு எப்படி பிரிக்கிறாங்க. இப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா பிளட் டெஸ்ட்ல என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மிஷின் யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ரே மிஷின் என்ன, சிடியோட விரிவாக்கம் என்ன, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, எம்ஆர்ஐனா என்ன. அப்போ இந்த மாதிரி பயோடெக்னாலஜில இதுல மெடிக்கல் டூல்ஸ், நான் சொன்னதுல மெடிக்கல் டூல்ஸ். பயோடெக்னாலஜில சில டூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டூல்ஸ் என்ன, ஒரு பெட்டி டிஷ்ல எப்படிலாம் இது பண்றாங்க அப்படின்ற அந்த அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட், அந்த டூல்ஸ். இது நீங்க படிக்கணுமா இல்ல கணிக்கணுமான்னு கேக்குறேன். இங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. புரியுதா? அது தட் இஸ் வை திஸ் பிகம்ஸ் a ரிஸ்கி வெயிட்டேஜ் நான் சொல்ல வரேன். எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எக்கனாமிக்ஸ்ல அந்த நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அங்கதான் கேள்வி கேட்பான். ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம அந்த விஷயம் பண்ணும். சோசியல் இஷ்யூஸும் அப்ளைஸ். அப்ப இந்த 2 ஏரியா விச் மீன்ஸ் 35 மார்க்குக்கு ஒருத்தன் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க நிறைய படிக்கிறது மூலியமா இந்த ஏரியாவை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வெளில வரலாம். சரியா? விச் மீன்ஸ் அப்ப நீங்க நிறைய படிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா நிறைய நடத்தணும். அப்ப இதுக்குதான் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் கிளாஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் கூட விடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எக்ஸ்டென்சிவ் கிளாஸஸ் இதுக்கு தான் இருக்கும். கணிக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கறதுல எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு வெயிட்டேஜ். நீங்க இங்க எடுக்கிற வேற நான் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு 100 மார்க் தான் வரப்போகுது. சரியா? அந்த ஒவ்வொரு டாபிக், அந்த ஒவ்வொரு டாபிக் 100 கொஸ்டின் எழுத போறீங்க. சரியா? அந்த 100 கொஸ்டினுக்குமே நீங்க 85 to 90% மெயின்டைன் பண்ணணும். இன் கேஸ் கம்மியா வருது, எனக்கு ஒரு சார் எனக்கு 60 தான் வந்துச்சு, பாலிட்டியில 60 தான் வருது, 70 தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியே அதுக்கு ஆர்பி பண்ணிடுங்க. ஆர்பி மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணி அதுல டெல்டா கொஸ்டின்ஸ் எத்தனை, ஆல்பா டேஷ் என்னங்கிறத உடனடியா நீங்க சால்வ் பண்ணிடுங்க. டெல்டா கொஸ்டினை எழுதி வச்சிருங்க A4 ஷீட்ல. உடனடியா கையில் எழுதி அந்த A4 ஒரு பண்டில் வாங்கிக்கிங்க. A4 ஷீட் ரிம் ஒன்று வாங்கிக்கிங்க. ரிம் வாங்கிட்டு அந்த A4 ஷீட்ல ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு A4 ஷீட் எடுக்கணும். அந்த A4 ஷீட்ல என்ன எழுத போறீங்க? பாலிட்டி G2A, G2A பாலிட்டி டெஸ்ட் 1 அப்படின்னு போட்டு டெல்டாஸ் அண்ட் ஆல்பா டேஷ் பிரிச்சிடுறீங்க. டெல்டாஸ் என்னன்னு நீங்க எழுதிடுறீங்க, ஆல்பா டேஷ் எழுதிடுறீங்க. இந்த பேப்பர் இருக்கா, இதுக்கு பின்பக்கம் எது எழுதக்கூடாது. அடுத்த பேப்பர் நெக்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 2வது A4 ஷீட் எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 A4 ஷீட்ஸ் இல்ல 30 A4 ஷீட்ஸ் அப்படி எடுத்து தனியா பின் பண்ணி தனியா மெயின்டைன் பண்ணுங்க. இது எப்ப பண்ணணும்? 85 to 90க்கு கீழே மார்க் போகுதுன்னா பண்ணணும். புரியுதா? சார் 85 டெல்டா to 90. ஆல்ஃபானா என்னன்னு கொஞ்சம். அது நான் உங்களுக்கு வீடியோ இருக்கு, நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரியா? ஆல்பா ரிவர்ஸ் அப்ரோச்னா என்னன்னு தனியா வீடியோ இருக்கு. அது உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். சரியா? ஆப்ல இருக்கு. அப்ப எங்க பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதை நீங்க வந்து கண்டிப்பா பண்ணீங்கன்னா இதுதான் அந்த கணித்தல் அப்படின்னு சொல்றது. இதுல 60 70 நீங்க எப்படி மார்க் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நீங்க உடனே செஞ்சாகணும். இதுல போச்சு அப்படின்னா நீங்க பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சேர்ந்து போச்சு, அப்படியே காத்தோட பறந்து போச்சு. ஓகேவா? இந்த கற்றல் வகுப்புகள், கற்றல் அல்லது எக்ஸ்டென்சிவ் கிளாஸஸ், அந்த ஏரியா ரிஸ்கி வெயிட்டேஜ் கூடிய ஏரியா இல்லையா, இதுக்கு இனிமேல் கிளாஸஸ் ரெகுலரா வரும். சரியா? அது எப்பயும் போல நம்ம பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ணது போல பகல்ல 4 noon செஷன். ஆல்ரெடி 4 noon செஷன் தானே வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப 4 noon செஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. புரிகிறதா புரியலையா? ஓகேவா?
அப்போ ஃபோர்னல் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸஸ் அட்டன் பண்ணி அந்த ஏரியாவில் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். இது வந்து நம்ம 35க்கு, ஏன்னா நீங்க இங்க 65 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 65ல நம்ம ஒரு 55ஆவது போட்டுறணும். சரியா? ஏன்னா அது வேற வழியே இல்லை. இதுல கொஞ்சம் மார்க் நமக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த 175 நம்ம பஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுல மார்க் போகும் தான் சொல்ல வரேன். ஓகேவா? நம்மளுடைய டார்கெட் 175. 170 எடுத்துங்க, டே 1 கவுன்சிலே நம்ம வேலை கிடைக்கும். அப்போ நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்றேன் பாருங்க. ஒரு 60 டேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த 60 டேஸ்ல 60 கூட இல்ல, 55 டேஸ் இருக்கு. ஓகேவா? 55 டேஸ். 55 டேஸை நீங்க எப்படி பிரிக்கிறீங்க ஒருவன் அப்படின்னா, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு பிரிக்கிறீங்க. புரியுதா? மார்னிங் செஷன் இஸ் ஃபார் ஜிஎஸ், ஆஃப்டர்நூன் செஷன் ஃபார் எல்ஆர், ஈவினிங் செஷன் ஃபார் ஜிஇ ஆர் ஜிடி. வேறங்கதா? இங்கிலீஷோ தமிழோ எடுத்து பண்ண போறீங்க, அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் பண்ண போறீங்க. இதுக்கு எல்லாமே எல்லாருக்கும் கிளாஸஸ் தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது. அது எப்போ? அதுக்கு கிளாஸஸ் ஈவினிங் நடக்கும், வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் நடக்கும். அதுக்கு நீங்க உடனே டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க. ஜிஇஜிடிக்கு கிளாஸஸ் வேணும்ன்றவங்க கிளாஸஸ் பாருங்க. ஓகேவா? இல்லையா நீங்க டைரக்டா டெஸ்ட்டுக்கு போயிடுறீங்க. எது பண்ணாலும் சரி, நீங்க ரெண்டுத்துலயுமே என்ன பண்ணணும், 100 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு எடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. இங்க போகக்கூடிய ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்க ஜிஎஸ்ல தான் பதில் சொல்லணும். ஜிஎஸ் ஜிஎஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ஈஸி வெயிட்டேஜ், ரிஸ்கி வெயிட்டேஜ் பிரிக்கிறோம். ஈஸி வெயிட்டேஜ் அப்படின்றதுல நம்ம 85 to 90% டெஸ்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அட் எனி காஸ்ட். போகக்கூடிய மார்க்குக்கு ரிவர்ஸ் அப்ரோச் மூலியமா, சரியா, ரிவர்ஸ் அப்ரோச் மூலியமா நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை A4 ஷீட்ஸ்ல எழுதணும்னு சொன்னேன். ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு A4 ஷீட். ஓகேவா? அதுலயும் குறிப்பா டெல்டாவும் ஆல்பா டேஷையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ரிஸ்கி வெயிட்டேஜுக்கு இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் வரும், அதுவும் வீக்லி உங்களுக்கு கிளாஸஸ் வரும். லாஜிக்கல் லிஸ்னிங் எப்படி கிளாஸஸ் இருக்கோ அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த கவனிச்சு நோட்ஸை பக்குவமா எடுத்து அதுக்கு நீங்க மார்க் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. ஓகேவா? அண்ட் ஹவர்ஸ்ல சொன்னா, இதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ், நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு ஹவர்ஸ், 60 ஹவர்ஸ். ஜிஜிடிக்கு எவ்வளவு ஹவர்ஸ், அதுக்கு 60 ஹவர்ஸ். ஆக மொத்தம் அந்த 100 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது, ரிவிஷன் எல்லாம் சேர்த்தே 120 ஹவர்ஸ். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒருத்தனுக்கு ஆகாது, செலவும் பண்ணக்கூடாது. புரியுதா? அதுக்கு மேலே ஆகாது, நீங்க செலவு பண்ணக்கூடாது. ஒரு டாபிக்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரம் படிக்கணும், 1/2 மணி நேரம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்ப 2 மணி நேரம் தான். அவ்வளவுதான். ஒரு டாபிக்கு எவ்வளவு நேரம் தான், 2 மணி நேரம் தான். அப்படி 2 மணி நேரம் போட்டாலும் 45 மணி நேரம் தான் ஆகுது. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 15 மணி நேரம் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். கரெக்டா இல்லையா? கணக்கு கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையா? எதுக்கு முரண்பாடு இருக்கா உங்களுக்கு? எதை விட்டுட்டோமா? கணக்கு கரெக்டா வருது இல்ல? ஒரு டாபிக்கு 1.5 மணி நேரம் படிக்க, 1/2 மணி நேரம் டெஸ்ட் எழுதி பார்க்க, 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துல தாராளமா போதும். அது என்ன, சரிதானே மது? ஓகே. அப்போ ஜிஎஸ்க்கு நம்ம எப்பயும் போல கிளாஸ். அப்ப இங்க கிளாஸஸ் அப்படின்றது 3த்துக்குமே கிளாஸஸ் உங்களுக்கு வருது. சரியா? 3த்துக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி ஆப்லயும் அவைலபிள் ஆயிடும். ஓகே. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆர்டபிள்யூ. சார் இதுக்கு டைம் சார், இதுக்கு நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்க்கு நான் உங்களுக்கு டைம்லாம் கொடுக்கறதுக்கு அது பண்ண முடியாது, பிகாஸ் ஜிஎஸ் இஸ் சோ வாஸ்ட். சரிங்களா? அது நீங்க உங்க டைம் எடுத்து நீங்க படிங்க. அப்ப நீங்க தாராளமா இது வந்து பர் டே மார்னிங் வந்து 5 AM, அதுல இருந்து ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணா இருக்கு, அதுல எவ்வளவு நேரம் வேணா எடுத்து படிங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது? மார்னிங் 7 ஹவர்ஸ் இருக்கு. சார் நான் 5 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் இல்ல சார், நான் தூங்கவே 2 ஆயிடும். சரி 8 மணிக்கு எந்திரி. 8 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் 8 மணிக்கு தான் படிக்க உட்காருவேன் சார் அப்படின்றவன் 3 மணி வரைக்கும் கொண்டு போ. 3 PM மாத்திக்கோ, அப்படியே ஷெட்யூல் மாத்திக்கோ. நான் 2 பேருக்கும் சொல்லிடுறேன், ஏர்லி பேர்ட்ஸ் அண்ட் நைட் ஓல்ஸ் 2 பேருமே இருக்கலாம். சரியா? விடிகால லஞ்ச் படிக்கிறவனும் சரி, விடிய படிக்கிற 2 பேர் இருப்பியா, அப்படியே மாத்திக்க. 3 மணிக்கு மேல போய் சாப்பிடு,
சாப்பிட்டு ஒரு 5 மணி வாக்குல பண்ணு. அதுக்கப்புறம் நைட் உட்காந்து ஜிடி நைட்டு படி. சரி, டைமை போட்டுறவா? டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் நம்மளால கேட்பான், சார் பழத்தை உரிச்சு கொடுத்துருங்க சார் அப்படிமா. சரி, இப்போ உரிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? 5 2 பேருக்கு 5 AM டு 12 PM இல்லையா? 8 AM டு 3 PM. இது யாருக்கு? இது ஜிஎஸ்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 PM டு 5 PM இல்லையா? இங்க 5 PM டு 7 PM. இது யாருக்கு? இது ஜிஇ ஆர் ஜிடி. சரியா? அடுத்தது 7 டு 9, 7 PM டு 9 PM. இங்க இங்க பிரேக் வேணும்ல, 7 PM. அதுக்கப்புறம் கரெக்ட் தான், 7 PM டு 9 PM மார்னிங் ஸ்டூடெண்ட், இயர்லி பேர்ட்ஸ்க்கு. சரியா? இங்க 9 PM டு 11 PM. இது யாருக்கு? லாஜிக்கல் ரீசனிங். இது இயர்லி பேர்ட்ஸ். இது நைட் ஹவுஸ். விடிய காலையில் இருந்துச்சு படிக்கணும்ன்ற சுபாவம் இருக்கிறவர்களுக்கு மேல பார்க்கணும். கீழே வந்து 8 AM டு 3 PM அப்படின்றவங்களுக்கு நைட் ஹவுஸ் பார்க்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் டைம் இருக்கு, இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கு. அண்ட் இத வாரத்துல நீங்க 5 days ஸ்பெண்ட் பண்ணா போதும். வீக்லி 5 days தான் இதெல்லாம். இந்த டைம் டேபிள் வந்து வீக்லி 5 days தான். இது வந்து டே டைமிங். இது நான் சொல்லியிருக்கிறது எதுக்கு? டே டைமிங், டே ஸ்கெடியூல். வீக் ஸ்கெடியூல் பாருங்க, வீக்லி ஸ்கெடியூல். வாரத்துல 5 நாள் தான் அதை பண்ணணும். 2 நாள் நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு ஸ்பெண்ட் ஆயிரும்ல. நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு நம்ம டைம் வேணும் இல்லப்பா. 2ல இருந்து 3 நாள் கிளாஸ் பார்க்கறதுக்கு டைம் வேணும் இல்லையா? இப்ப கிளாஸ் இருக்கிற நாள் இதை இந்த டெய்லி ஸ்கெடியூல் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நீங்க கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு தான் டைம் வேணும். ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்கணும், நிறைய இருக்குல்ல. ரெக்கார்டிங் கூட அந்த டைமிங்ல பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கிளாஸ் வரும்போது நீங்க இந்த ஸ்கெடியூல்ல ஃபாலோ பண்ண முடியாது. அதனால வீக்லி 5 days தான். இந்த எக்ஸாக்ட் டைம் டேபிள் வந்து வீக்லி 5 days தான். சரி, இதை எழுதி வச்சுட்டா மட்டும் பத்தாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க போன்ல டே கேலண்டர், அதாவது கவுண்ட் டவுன் டைமர்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? கவுண்ட் டவுன் டைமர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல 8 Februaryயும் சரியா 23 Februaryயும் மார்க் பண்ணி விட்ஜெட்டா தெரியுமா நிர்மல்? போன்ல ஃப்ரண்ட்ல வரும்ல, ஹோம் ஸ்கிரீன்ல வரும். விட்ஜெட்டா நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹோம் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா விட்ஜெட் ஓப்பன் ஆகும். விட்ஜெட்ல நீங்க அந்த கவுண்ட் டவுன் டைமர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போனை ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல தெரியும். குறுக்க வரும் அப்படி தலைவர். இன்னும் 7 நாள் தான் இருக்கு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 11 நாள் தான் இருக்குன்னு அவர் சொல்லி மணிக்கோளுக்கு ஒரு முறை நேரம் சொல்லுவார். சரியா? நாட்கள் எஞ்சிய நாட்களை வந்து அவர்கள் உங்கள் கைபேசியில வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால இது மேண்டேட்டரி. இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? கவுண்ட் டவுன் டைமர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி 2 டைமர் போடணும். ஒன்னு 8 February, இன்னொன்னு 23 February. புரியுறதா? சரி, இதுல ஒண்ணு விட்டுட்டோம். என்னன்னு கரெக்டா கண்டுபிடிங்க அப்போ. எலிஜிபிலிட்டியை விட்டுருக்கோம். கவனித்தீரா? அந்த எலிஜிபிலிட்டியை விட்டாச்சு. அது என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னைக்கு? அது 2 February. ஆமாவா? எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து February 2 February. தகுதித்தாள். இதுல இவ்வளவு பண்ணி எலிஜிபிலிட்டியில ஒரு ஆளுக்கு பயிற்சிச்சிங்க, சொல்லி முடிச்சு.
இல்லையா? இதுக்கு எவ்வளவு நாள் சார் ஸ்பெண்ட் பண்ணலாம்? ஐடியில நமக்கு இந்த 40% எலிஜிபிலிட்டி. சரியா? 140 எடுத்தாலே போதும். ஓகேவா? இதுக்கு நீங்க அதிகபட்சமா 5 days ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. 5 முழு தினங்கள். 5 டே ஃபுல் டே. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ், 8 ஃபுல் டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? அப்ப 5 8 ஆர் 40 ஹவர்ஸ், 40 மணி நேரம். ஒரு நாள் எலிஜிபிலிட்டி உட்கார என்னைக்கு உட்காரீங்களோ அன்னைக்கு வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாது. மொத்தமா 5 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இந்த 5 நாள் இன்டர்மிட்டன்ட்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இன்டர்மிட்டன்ட் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு அங்க நான் என்ன சொன்னேன், வீக்லி டேஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? வீக்லி ஸ்கெடியூல், இது டெய்லி ஸ்கெடியூல்ப்பா. இந்த ஸ்கெடியூலை நீங்க 2 நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒரு வாரத்துல. கரெக்டா? இங்க நீங்க டைம் போட்டு பாருங்க. இது இங்க எவ்வளவு நேரம் கிடைக்குது? ஜிடிக்கு இங்க எவ்வளவு நேரம் கிடைக்குது? 2 ஹவர்ஸ் கிடைக்குதா? இங்க 2 ஹவர்ஸ் கிடைக்குது. ஒரு நாளைக்கு இதுக்கு 2 மணி நேரம், ஒரு நாள் இதுக்கு 2 மணி நேரம் கிடைக்குது. இதுக்கு எவ்வளவு கிடைக்குது? 5 to 12னா 7 மணி நேரம், 7 ஹவர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? 11 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. 11 ஹவர்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. வாரத்துல 5 நாள் தான். அப்ப ஒரு வாரத்துக்கு 55 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கரெக்டா? ஒரு நாளைக்கு பர் டே 7 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் அப்படின்னு பர் டே ஸ்பெண்ட் பண்றீங்க. கரெக்டா? அப்படி பண்றது வாரத்துல 4 to 5 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. கிளாஸ் இருக்கிற நாளைக்கு எனக்கு கிடையாது, உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் கிடையாது. அப்போ 11 ஹவர்ஸ் இன்ட்டுனாலுமே அப்ப குறைஞ்சது ஒரு 55 ஹவர்ஸ் ஆகுது நீங்க படிக்கிறீங்க பர் வீக்குக்கு. கரெக்டா? உங்களுக்கு இன்னும் 10 வாரம் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வாரம் இருக்கு? 10 வாரம் இருக்கு. குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 வாரம் இருக்கு. குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8.5 வாரம் இருக்கு. எத்தனை வாரம் இருக்கு? 8.5 வீக்ஸ். இவங்களுக்கு 10 வீக்ஸ் இருக்கு. அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு வாரத்துக்கு 55 மணி நேரம், 10 வாரத்துக்கு 550 மணி நேரம் இருக்கு. புரியுதா? இங்க எவ்வளவு ஆச்சு? இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஹவர்ஸ் ஆச்சு. கணக்கு கரெக்டா? 55 போட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஹவர்ஸ். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா 467 ஹவர்ஸ், 460 மணி நேரம் ஆச்சு. 460 ஹவர்ஸ், ஹவர்ஸ்ல கரெக்ட் பண்ணா. அப்போ இந்த 460 ஹவர்ஸ்ல நான் உங்களுக்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு 120 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஆமாவா இல்லையா? அப்ப இன்னும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஜிஎஸ் படிக்கிறதுக்கு, ஜிஎஸ் படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. கரெக்டா? இப்போ இது விட்டுருங்க. இப்போ இது உங்களுக்கு ஹவர்லி பேசிஸ்ல புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஹவர்லி வைஸும் கொடுத்துட்டேன், டெய்லி ஸ்கெடியூலும் கொடுத்துட்டேன். வீக்லி வாரத்துல 4 to 5 நாள் தான். சரியா? அது என்ன சார் 4 to 5 நாள்? முதல்ல 5 சொன்னீங்க, ஒரு நாள் 4 சொன்னீங்க அப்படின்னா ஒரு வாரம் 5 நாள் படிப்பீங்க, ஒரு வாரம் 4 நாள் படிப்பீங்க. சரியா? அப்ப அந்த ஒரு வாரத்துல ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் குறையுதா? புரியல? புரியுது. ஒரு வாரம் டே, வீக் 1 5 days, வீக் 2 4 days தான் வரும், வீக் 3 5 days. புரியுதா? வீக் 4 4 days. புரியுதா? அப்போ இந்த மாதிரி வருது. இந்த ஒரு நாள் கழியுது இல்ல, அப்ப அந்த ஒரு நாள் தான் மொத்தமா 5 ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? எதுக்கு? தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. அந்த ஒரு நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி இங்க கேரி ஆயிடும். கணக்கு கச்சிதமாக உள்வாங்கினீரா? சரியா? அதை இந்த வீக்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வீக், இந்த வீக்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் 5 நாள் வர முடியும். ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரி 2 எக்ஸாம். இன்னும் சொல்ல போனா 6 வாரம் தான் இருக்கு உங்களுக்கு.
7 வாரம் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 7.5 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7.5 வாரம் இருக்கு. G2A-க்கு 8.5 வாரம் இருக்கு. சரியா? G2-க்கு 10 வாரம் இருக்கு. அப்போ இன்னையில இருந்து இந்த வாரத்துல இருந்து நீங்க என்ன ஆரம்பிக்கணும்? தமிழ் எலிஜிபிலிட்டி ஆரம்பிக்கணும். இந்த வாரத்துல தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த வாரமே நீங்க ஒரு நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்பெண்ட் பண்ணிடணும். நான் சொல்றது புரியுதா? ஒரு வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரம் மறுபடியும் தமிழ் எலிஜிபிலிட்டி பண்ணிடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அது மாதிரி 2 வாரம் நீங்க விடலாம். 2 வாரம் விட்டீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் கண்டிப்பா கிடைக்கும். 5 நாள்ல படிச்சிடலாம். 5 நாளுங்கிறது மிதமிஞ்சி தான். சரியா? அதுல மொத்தம் ஒரு 5 டாபிக் தான் இருக்கு. அதுல மொத்தம் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷன், ப்ரீசிஸ் ரைட்டிங்கு, சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 5 டாபிக் தான் இருக்கு. அதனால அதுல அழகாவே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. நீங்க எடுக்க வேண்டியது 40 மார்க் தான் இல்லையா? பாஸ் ஆனா போதும்ல. அதுல நீங்க மார்க் அதிகமா எடுத்து என்ன போறீங்க? பாஸ் ஆனா போதும். அப்ப பாஸ் ஆகிறதுக்கு ரைட் ஆல் தி கொஸ்டின், ஃபில் ஆல் தி பேப்பர், அவ்வளவுதான். பி சென்சிபிள் வைல் ரைட்டிங் தி ஆன்சர்ஸ். முடிஞ்சு போச்சு. முக்கியமா உங்களுக்கு கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கும். ப்ரீசிஸ் ரைட்டிங்க்கு உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியணும். காம்ப்ரிஹென்ஷன் அழகா ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் எஸ்ஏ ஒன்று இன்னும் கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கும். தமிழ் திருக்குறள் எஸ்ஏ இருக்கு இல்லையா? அந்த ஏரியா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க 5 நாள் போதும். நீங்க உங்க இந்த த்ரூ அவுட் ப்ரிப்பரேஷன் 5 days, only 5 days ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி. மார்னிங் 7 hours எவ்ரி டே, மார்னிங் 7 hours ஃபார் 5 days in a week. வாரத்தில் 5 தினங்கள், பகல் நேரத்தில் 7 மணி நேரம், வாரத்தில் 5 நாட்கள், வீக்ல 5 days, ஃபோர்நூன்ல 7 hours ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. புரியுதா? வாரத்துல 5 நாள் ஆஃப்டர்நூன் 2 hours ஜிடிக்கோ ஜிஇக்கோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. வாரத்துல 5 நாள், சரியா, ஈவினிங் 2 hours லாஜிக்கல் ரீசனிங் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. வாரத்துல ஒரு நாள்னு வச்சுக்க, ஒரு நாள் ஜெனரல், சாரி, தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதித்தாருக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த நாள்ல நீங்க வேற எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப உங்களுக்கு ரெஸ்ட் இப்ப கணக்கு பண்ணுங்க. ரெஸ்ட் எவ்வளவு வருது? 2 நாள் வாரத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் வருது. அந்த ரெஸ்ட் நாள்ல தான் நீங்க கிளாஸ் பாக்குறீங்க. கரெக்டா? ரெஸ்ட் நாள்ல தான் கிளாஸஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஐ மீன் டைரக்டா நம்ம சந்திக்க போறோம்னு சொல்ல வர. அன்னைக்கு ஃபுல் டேவா தான் இருக்கும். பகல் மதியம் பகல் மதியம் இருக்கும். இன்னைக்கு உட்பட இன்னையில இருந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த டே ஓட இன்னைக்கு தான். இந்த டே ஓட என்னைக்கு? இன்னைக்கு தான். இது யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. வார வாரம் கொடுத்தாச்சு, 4 நாள்ல கொடுத்தாச்சு, அவரவரா கொடுத்தாச்சு, சில போர்ஷனை பேட்டர்னை அக்கா பிரிச்சாச்சு. இதற்கு மேல ஏதாவது தேவைப்படுகிறதா? இவ்வளவுதான். இப்போ ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குவா? என்ன நிர்மல் சார்? ஓவர் ப்ரிப்பரன்ஸ் என்ன பண்றீங்கன்னா, அந்த 2 நாள் லீவு தானே சார், நான் கிளாஸ் பார்க்காம விடுறேன். கிளாஸ் பார்க்கலன்னா முடிஞ்சிச்சு. சரியா? கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கான், ஸ்டீரிங் சின்னதா தான் இருக்கும். ஸ்டீரிங் ஒழுங்கா திட்டா கப்பல் தண்ணியில தான் முழுகும். சரியா? உங்களுக்கு இவ்வளவு பெருசா இவ்வளவு நாள் தெரிஞ்சாலும் ஸ்டீரிங் என்னது, அந்த கிளாஸ் அன்னைக்கிறதா உங்களுக்கு ஸ்டீர் ஆவீங்க. எந்த பக்கம் போறோம், கரெக்டா தான் போறோமா, தப்பு கிப்பு பண்றோமா அப்படின்னு சொல்லி ஸ்டீரிங் அன்னைக்குதான் இருக்கும் இல்லையா? அதுவும் நீங்க ரிஸ்கி வெயிட்டேஜ் பார்த்தோமா, எங்க ஜிஎஸ் ரிஸ்கி வெயிட்டேஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் கிளாஸ் இனிமேல் தான் நீங்க அட்டனே பண்ண போறீங்க, புது ஏரியாஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு டோட்டலா 460ல இருந்து 550 ஹவர்ஸ் இருக்கு. மொத்தமா குரூப் 2க்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? குரூப் 2க்கு 550 ஹவர்ஸ், குரூப் 2A-க்கு 460 ஹவர்ஸ். அதுல 120 மணி நேரம் ஆல்ரெடி எதுக்கு போயிருச்சு? 100 மார்க்குக்கு போச்சு. மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க.
ஜிஎஸ்க்கு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு தேவைப்பட போகுது. சரியா? முதல்ல என்ன பண்ணணும், நீங்க எடுத்தோடனே கவுண்ட் டவுன் டைமர் அப்படின்னு ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 டைமர் போடணும். விட்ஜெட்டா ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணணும். சரியா? விட்ஜெட்டா ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணணும். டைம் டேபிள் டெய்லி ஸ்கெடியூல் 2 பேரும் கொடுத்துட்டேன். விடியகால எந்திரிக்கணும் கொடுத்துட்டேன், விடிய விடிய படிக்கணும் கொடுத்துட்டேன். அழகா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே ரைட்.